எங்க அப்பா ரொம்ப கோவக்காரர். ஆனா அவர்களை எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக நடத்தினதற்கு காரணம் என் தாயினுடைய ஜெபம். வெரி சிம்பிள் லைஃப். ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக உள்ளதுல சந்தோஷமா இருப்பாங்க. என் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது என் அம்மா சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளையாட்டம் இருப்பாளே, ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லையே, இவள் எப்படி குடும்பம் நடத்த போறாளோ, எங்க அம்மா பெரிய கவலை. ஆனா என்னுடைய தாய் விலையேற பெற்ற முத்து, மிகவும் அருமையான ஒரு தாய். காரணம் என்ன தெரியுமா? நான் காலையில முழித்து விடுவேன், ஆனால் எழுந்திருக்க மாட்டேன். சோம்பேறி. படுக்கையில படுத்து புரண்டு கொண்டிருப்பேன், கண்களை மட்டும் மூடிக்கொள்வேன். ஏனென்றால் கண் திறந்தால் எழுந்திரு என்று சொல்வார்கள் என்று கண்ணை மூடிக்கொள்வேன். ஆனால் அந்த நேரத்தில் இருட்டு, இன்னும் விடியாத நேரத்தில் ஒரு 6 மணிக்கு முன்னதாக நான் திறந்து பார்த்தால் என் தாய் வேதமும் கையுமா உட்கார்ந்திருப்பார். நாங்கள் எல்லாரும், எங்க அப்பா கூட மேல தூங்கி கொண்டிருப்பார்கள், நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். ஆனா என் தாய் மட்டும் வேதமும் கையுமா உட்கார்ந்திருப்பார். கண்ணாடி போட்டுக்கொண்டு கடைசி வரை அந்த வேதத்தை வாசிப்பார்கள், ஆண்டவரோடு பேசுவார். இது நிமித்தம்தான் எங்க குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம். எங்க அப்பா ரொம்ப கோவக்காரர். ஆனா அவர்களை எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக நடத்தினதற்கு காரணம் என் தாயினுடைய ஜெபம், ஆண்டவரோட உள்ள உறவு. அந்த காரியத்தை நான் பார்த்து அறிந்து கொண்டேன். ஆனா நான் அதை கீழ்ப்படியலை, ரொம்ப நாள் கீழ்ப்படியலை. நான் தாயாகும் நிலை வந்த பிறகுதான், அல்லது என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தும் நிலைமை வந்த பொழுதுதான் எனக்கு அந்த மேன்மை தெரிந்தது. அம்மாவுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் செய்வாங்க. அப்பா சம்பளம் கொடுத்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நோட் வச்சிருப்பாங்க. அந்த நோட்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு டைத்து, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 10ல் 1 பாகம் தசம பாகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மாரே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், உங்களுடைய கணவர் உங்களை நம்பி உங்களுடைய இடத்துல சம்பளத்தை கொடுப்பாரானா, அதை என்ன வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இப்பெல்லாம் நிறைய டெம்டேஷன் இருக்கு, அதை வாங்கலாம் என்று சொல்லி நினைக்காதீங்க. முதலாவது என் தாய் செய்தது போல ஒரு நோட் வைத்துக் கொள்ளுங்க. அதுல கர்த்தருக்கென்று 10ல் 1 பாகத்தை எடுத்து வைத்து விடுங்க. அப்பதான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த விதமாக ஆண்டவருக்கென்று தசம பாகம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மிகவும் ஆசீர்வாதம் நடத்துவார். என்னுடைய தாய் கஷ்டமே இல்லை. அந்த மாதம் முழுவதும் எங்க அப்பா என்னென்னமோ குறை சொல்லுவார், திட்டுவார்கள், ஆனாலும் பொறுமையாய் எல்லாவற்றையும் செய்து சமாதானமாய் அவர்கள் எல்லாவற்றையும் செய்வார். இதை நான் கண்டு இருக்கிறேன். ஆனால் நான் சோம்பேறி, இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில செய்யவில்லை. ஆனால் அம்மா செய்வதை கண்டு இருக்கிறேன். 2வது அவர்களுடைய காணப்பட்ட நல்ல குணம், ஏழைக்கு இறங்குதல். சாதாரணமா எங்க வீட்டுல ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒரு மனுஷன் அலைவார் ரோட்ல. அவனை கூப்பிட்டு வெளியே பைப்ல, வீட்டுக்குள்ள பைப் கிடையாது, தண்ணி கிடையாது, வெளியே இருந்து தண்ணி கொண்டு வரணும், வேலைக்கு ஆள் இல்லை. எங்க அம்மா அந்த மனுஷனை கூப்பிட்டு குடத்தை கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து அவனுக்கு அவ்வளோ நன்றியா இருப்பான். ஒரு பைத்தியக்காரன் அவனை கூப்பிட்டு அவனுக்கு வேலை கொடுத்து அவனை சாப்பிட கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார். இதை பார்க்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது எனக்கு 2வது சத்தியம். முதலாவது கர்த்தருடைய காரியங்கள்ல கரெக்டா இருக்கு, ஆண்டவரை தேடுதல், அதன் பிறகு ஏழைக்கு இறங்குதல். இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கற்றுக்கொண்ட காரியம். வெரி சிம்பிள் லைஃப். ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக உள்ளதுல சந்தோஷமா இருப்பாங்க. சாப்பாட்டு விஷயத்திலேயும் ஆடம்பரம் கிடையாது. எங்க அம்மா அவ்வளவு தூரம், அதெல்லாம் நான் கண்ணார கண்ட காட்சிகள். அதையெல்லாம் நான் என் முன்மாதிரியாக வைத்து என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதம் பெற்றது உண்டு. என் வாழ்க்கையில கடைபிடித்து ஆசீர்வாதம் பெற்றது உண்டு. இது 2வது காரியம். முதலாவது என்னுடைய தாய் செய்ததுனால நான் ஆசீர்வாதம் பெற்றேன் என்று சொல்ல மாட்டேன். தாய் இடத்துல கற்றுக்கொண்ட காரியம். ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னுடைய தாயார். முதலாவது என்னுடைய தாய் ஆண்டவர் தான். என்னோடு கூட சங்கீதம் 32:8 வாசித்து அதன்படி நடவுங்கள் பிரியமானவனே. கர்த்தர் உங்களை போதித்து உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உங்களை அருமையான தாயாக மாற்றுவார். இந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது என் அம்மா சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளையாட்டம் இருப்பாளே, ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லையே, இவள் எப்படி குடும்பம் நடத்த போறாளோ, எங்க அம்மா பெரிய கவலை. ஆனா
கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு, நான் அவரை பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். இந்த வசனத்தின்படி பாருங்க, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், அவரை பற்றி கொண்டேன். அதிகாலையில் எழும்புவேன். அவ்வளவு நாள் வீட்டில் 7 மணிக்கு கண்ணை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா தூங்கிட்டு இருந்தவ, என் குடும்பம் என்று ஆரம்பித்த உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா? அதாவது ஒரு தாயாக போகும்னு நான் செய்த காரியம், கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. எனக்கு அறியாம அவரை நேசிக்க ஆரம்பித்தேன், அவரோடு பேச ஆரம்பித்தேன். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, திருமணம் ஆகி குடும்பத்தை ஆரம்பிக்க போகிற என் அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை. ஐயோ, என் புருஷன் எப்படி இருப்பாரோ, என் மாமியார் எப்படி இருப்பாங்களே, வீடு எப்படி இருப்பாங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாது. எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. பிலிப்பியர் 4:6-7 அதான் சொல்லுகிறது. அப்பதான் சமாதானம் கிடைக்கும். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தரை நண்பரை ஏற்றுக்கொள்ளுங்க, பேசுங்க, அவரோட பேசுங்க. ஆல்வேஸ் கீப் ஹிம் வித்தின் யுவர்செல்ஃப். உங்களுக்குள்ள அவரை வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை கூடவே இரும் என்று சொல்லுங்க. அப்படித்தான் நான் கற்றுக்கொண்டேன். பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு நாள் தனிமையில் இருந்தேன். என் கணவர் திருமணம் ஆகும் முன்னாலேயே என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், நான் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊழியத்துக்கு போயிடுவேன். அதன் பிறகு நான் 8 மணியோ 10 மணியோ தான் வருவேன். நீ என்னிடத்துல கோபம் கொள்ளக்கூடாது. பிஃபோர் மேரேஜ், திருமணம் ஆகும் முன்னாலே எனக்கு ஒரு கண்டிஷன், சந்தோஷமா இருக்கணும். சரிதானா? நான் சொன்னேன், சரிதாங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும்னு சொன்னேன். அப்படியே ஒரு நாள் நடந்தது. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, வரவே இல்லை. நான் என்ன பண்ண தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் எனக்கு கற்பித்து கொடுத்தேன். அவரோட பேச ஆரம்பித்தேன். அவருடைய பிரசன்னம் இறங்குச்சு, சந்தோஷம் இறங்குச்சு. ஒரு பெரிய தொடுதல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை அப்படியே அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இறங்குது. பிரியமானவளே, அப்போ ஒரே சந்தோஷம் முகத்துல. 9:30 மணிக்கு என்னுடைய அன்பு கணவர் வந்தார். முகத்தை பார்த்துட்டு நான் நினைச்சேன், ரொம்ப கோபமா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படி என்று கேட்டேன். நான் சொன்னேன், நான் உங்களுடைய வரவுக்காகல, ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன், ஆண்டவரோடு பேசினேன், ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தா, அவரை துதித்து நான் பாடினேன், அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பினது. அதான் சந்தோஷமா இருக்கு. அப்போ அவர் சொன்னார், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு நல்ல மனைவி ஆண்டவரை கொடுத்ததுக்காக என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றபடி கர்த்தரை ஒத்தாசையாக தேடுங்க. அறியாம, ஞானமின்மை, வாயாடித்தனம் பேசுகிறது, பேசும் முன்னால ஜெபம் பண்ணுங்க, உள்ளத்துல ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, நான் ஒரு வாயாடி, கொடகொடகனே பேசுவேன், சண்டை போடுவேன், திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன், இப்படி போய் வீட்டில் இருந்தேன்னா என்ன ஆக போகுது, வீட்டில் எல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ இங்க வீட்டில் வாயடிப்பாளே, சண்டை போடுவாளே, எப்படி இருக்க போறாளோ. கர்த்தரை தேடுங்க. உங்களுடைய வாயெல்லாம் அடைச்சு உங்கள் வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தை வரும்படி செய்வார். இதுதாங்க ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் என்னுடைய தாயாரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது. அவர்கள் ஆரம்பத்திலேயே கர்த்தரை தேடினதுனால எங்கள் அப்பா ரொம்ப கோபக்காரர். 12 மணிக்கு வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து, கரெக்டாக சாப்பாடு இருக்கணும். அது ஒரு சின்ன கல் வந்துருச்சுன்னா போதும், அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு கோச்சுக்குவாங்க. ஆனால் அம்மா பொறுமையாக எல்லா நேரம், வயதான பிறகு கூட, 60 வயதுக்கு பிறகு கூட பயந்து பயந்து புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ள கிருபை செய்தார். அதனால எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ என்னிடத்துலேருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறா, நான் உன்னிடத்துலேருந்து கற்றுக்கொண்டேன், உன்னுடைய வீட்டுக்கு வந்தால் தேவ சமாதானம் இருக்கு என்று சொல்லுவார். காரணம், ஆண்டவர் என் தாயாக மாறினேன். ஆண்டவரை நான் திருமணம் ஆன உடனே என் புருஷன் தேடினது போல நானும் ஆண்டவரை அவரோடு தேட ஆரம்பித்தேன். பாருங்க, இது ஆண்டவர் ஒரு தாயாக எனக்கு எல்லாவற்றையும் கைட் பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பார். சமையல் தெரியலையா, இப்படி செய், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 அப்படி வாசிக்கிறோம். அதனோட வேதனையை கூட்ட சமையல் கற்றுக் கொடுத்தார். எனக்கு யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு தாயாக ஆண்டவரே என்னோடு கூட இருந்தார். அதோடு கூட என் அருமை தாயை மறக்கவே முடியாது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால நாங்கள் 4 பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பேரன் பேத்திகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாயாக நாம் எல்லாரும் விளங்கத்தக்கதாக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னையும் ஒரு
ஜீவனுள்ள தாயாக, நல்ல தாயாக, பக்தியுள்ள தாயாக, என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகளாக என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை, அது ஒரு கிருபை பாருங்க, தேவன் கொடுக்கிற கிருபை, இந்த கிருபையை இப்பொழுது உங்கள் மேல் பொழிந்தருளுவார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு நல்ல தாயாக நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மாறப்போகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது யாரா இருந்தாலும், சண்டைக்காரியா இருந்தாலும் சரி, ஹோல்சேலர்களா இருந்தாலும், கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்க போறோம். பெற்றுக்கொள்வோமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, நீரே எங்களுக்கு நல்ல தகப்பனும் தாயுமாய் இருக்கிறீரப்பா. இந்த உலகத்திலே ஒரு தாயாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு பயப்படும் பயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் தியானித்தோம்ப்பா. என்னுடைய அருமை தாய் உம்மை தேடி பயபக்தியோடு எங்கள் குடும்பத்தை நடத்தினதுனாலே நாங்கள் எல்லாரும் 4 பிள்ளைகளாக, அவர்களுக்கு பேரப்பிள்ளை, இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவரே ஜெபத்தில் என்னோடு பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக அல்லது தாய்மார் ஆக போகிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன்ப்பா. முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என் தாய் செய்தது போல, அதிகாலையில் எழுந்து இருட்டோடு நீர் செய்தது போல, நீர் உம்முடைய தகப்பனாரே தேவனை தேடினது போல ஆண்டவரே, நான் இந்த தாய்மார் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு அதிகாலையில் எழுந்து உம்மை தேட கற்றுத்தாரும். லார்ட், ஜெபம் இல்லாத குடும்பம் கூரையில்லாத வீடு என்று பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு ஜெப வீடாக மாறட்டும். அந்த கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். எந்தெந்த வீடு ஜெபம் இல்லையோ ஆண்டவரே, சண்டைகளும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் பிரிவினைகளும் கசப்பும் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே ஜெப வீடாக மாற்று. தாய்மாரை எல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரை தேடாத தாய்மாரை ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை நெருங்கி கிட்டி சேர்ந்து உம்மை அதிகாலையில தேட, உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்க, குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, என் தாய் செய்தது போல 10ல் 1 பாகம் மாத ஆரம்பத்திலேயே வருகிற பணத்தில் எல்லாம் கர்த்தருக்கென்று கொடுக்க, அதன் மூலமாய் வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கிருபைத்தார். யார் யாருக்கு திருமணம் ஆக போகிறதோ, இந்த மே மாதம் வந்தால் எல்லாருக்கும் திருமணம் நடக்கும். அநேக திருமணம் ஆகும் நிலையில் இருப்பார்களப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை தார். தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிக்க அவர்களுக்கு கற்றுத்தாரும். நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. எந்தெந்த குடும்பங்களில் சண்டைகள் குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த தாய்மார் அவ்வளவு பெரிய ஜெபம் செய்யும் தாய்மாராக, கர்த்தரை தேடும் தாய்மாராக, கர்த்தரோடு சேர்ந்து வாழும் தாய்மாராக இப்பொழுது மாற்றும் உடைய வல்லமை இறங்கிட. சண்டைகளுக்கு காரணமாய் இருக்கிற தாய்மாரே, பிரிவினை காரணமாய் இருக்கிற தாய்மாரே, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும். அப்ப இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும். அப்படி செய்கிறபடியால் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.